வணக்கம் நண்பா. பிபிசிஎல்ல ரெக்யர்மெண்ட் 2025க்காக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட்டு, எப்படிலாம் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த போஸ்ட்டில் ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்ட்டில் வேகன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் மெனி வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிபிசிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. 2 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் மெனி வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அசூரன்ஸ்லாம் நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் போய் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு, அப்படியெல்லாம் பிசிக்கல், இன்ஆர்கானிக்கு, அனாலிட்டிக்கல், கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் ஆன யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். இதில் பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான சிஜிபிஏ அண்டு எபோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரிலாக்ஸரு 55% வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேம் கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. 60% சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 55% மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 1/1/2025 படி 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரின்னு பெட்ரோல் லெபார்ட்ரியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அப்படி இல்லைனா ஆயில், அப்படி இல்லைனா கேஸு, பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கில்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும், டெஸ்டி அண்ட் ரீசனபிள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி, இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸு. அதே மாதிரி தான் பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். வித் 70% மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 60%, இதில் 70% மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசி இந்த கேட்டகரிக்கெலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 65% இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 12th வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 70% மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 70% நீங்கள் 12th இருந்தால் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 10th வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 70% சொல்லியிருக்காங்க. அது ஓபிசி கேட்டகரிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th இதில் 65% இருந்தால் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமா சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1/1/2025 படி பார்த்திங்கன்னா இதுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லி இந்த ஜாபுங்க ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஸ்கில்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 29 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு செக்ரட்டரி இதுக்கு 29 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் கேட்டகரி 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு சேலரின்னு பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் செக்ரட்டரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கணும், அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் பேஸ்டு டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்கும், குரூப் டாஸ்க்கு, பர்சனல் இன்டர்வியூ மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1180 சொல்லியிருக்காங்க. இது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள்
ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். பீஸ் எல்லாம் விட்டுருங்க. பீஸ் இருந்தால் நீங்கள் பே பண்ணுங்கள். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 22/1/2025. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 22/2/2025 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காத டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜாப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணலாம்னு பரவாயில்ல, இனி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.